தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அரசியல் தலைவர்கள் தங்கள் பிரச்சாரத்தை நிறைவு செய்தனர். கோவை சூலூரில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இறுதிக்கட்ட பிரச்சாரம் மேற்கொண்டார். அதில் பாஜகவும் அதிமுகவும் தேர்தல் முடிந்தவுடன் கூட்டணி வைத்து விடுவார்கள் என்று கூறினார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் இறுதிக்கட்ட பிரச்சாரம் செய்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், உசிலம்பட்டியில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை அளிக்கும் வகையில் தொழில்நுட்ப பூங்கா கொண்டு வரப்படும் என்று உறுதியளித்தார். ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகில் பிரச்சாரத்தை தொடங்கி திட்டக்குடி, மேலவாசல் வீதி, வேர்க்கோடு, புதுரோடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் எல் முருகன் அன்னூரிலிருந்து மேட்டுப்பாளையம் வரை இருசக்கர வாகன பேரணியில் கலந்து கொண்டு பிரச்சாரம் செய்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.